நம்மாழ்வாருக்கு சமமாக இன்னொருத்தர் இல்லை. இதைத்தான் ஒப்பிலாத அப்பன்னு சொல்லுகிறோம். அதுல இப்ப நாம பார்க்க வேண்டியது அனுஜனும் சுவாமி நம்மாழ்வாரும். லக்ஷ்மணரிடத்துல என்ன பார்த்தோம், அதை நம்மாழ்வார் எப்படி நடத்தி காட்டினார். லக்ஷ்மணன் ஆசைப்பட்டிருக்கலாம், நம்மாழ்வார் முடிச்சுடுவர். லக்ஷ்மணன் ஆசைப்பட்டிருக்கார், பாடி இருக்க மாட்டார். ஆனா நம்மாழ்வார் தான் பாடியும் வைப்பார். லக்ஷ்மணனுக்கு நம்மாழ்வாருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் சொல்லணும்னால், எல்லாத்தையும் பண்ணார் லக்ஷ்மணன், யாரும் குறை சொல்லல. பண்ணிட்டு சொல்லவே இல்லையே எதையும். ஒரு வால்மீகின்னு எழுதி வைத்தார். ஆனா தாம் பண்ணின எல்லாத்தையும் நம்மாழ்வார் பாசர ரூபத்துல எழுதியிருக்கார். அப்படியே சம்ஸ்கிருதத்துல எழுதியிருந்தாருன்னா நம்ம கதி என்ன? நல்ல வேலை அதை தமிழ்ல எழுதி வச்சிருக்காரு வந்து. அதனால இப்ப நாம பார்க்க போறது லக்ஷ்மணன் விஷயமா வால்மீகி எழுதினது, நம்மாழ்வார் விஷயமா அவரே எழுதினது. ஆழ்வாரே எழுதியிருக்கார், ஆனா லக்ஷ்மணனை பத்தி லக்ஷ்மணன் எழுதல, வால்மீகி எழுதியிருக்கார். லக்ஷ்மணனை பத்தி பார்க்கறதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல எடுத்துப்போம், ஆழ்வாரை பத்தி பார்க்கறதெல்லாம் தமிழ்ல எடுத்துப்போம். அந்த சம்ஸ்கிருத சொல்லும் ஆழ்வார் பாடி இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும். சரணாகதி பண்ணினார்னு சொன்னால் லக்ஷ்மணன் பண்ணார், ஆழ்வார் பண்ணார்னு ஒரே மாதிரி சொல்லு இருக்கணும். சின்ன வயசுலேருந்து அழுதழுது ஏக்கத்தோட பக்தியை வளர்த்துட்டு இருக்காருனால் லக்ஷ்மணனுக்கும் அதே மாதிரி இருக்கணும், நம்மாழ்வாருக்கும் அதே மாதிரி இருக்கணும். என்னை கூப்பிட்டு கைங்கரியம் கூட அப்படின்னு பிரார்த்திக்கிறார்னால் லக்ஷ்மணனுக்கும் அதே மாதிரி இருக்கணும், ஆழ்வாருக்கும் அதே மாதிரி இருக்கணும். உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் நான் பிரியவே மாட்டேன், பிரிஞ்சா உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாருனால் லக்ஷ்மணன் அப்படியே இருக்கணும், ஆழ்வாருக்கும் அப்படியே இருக்கணும். ராமன் தான் எனக்கு எல்லா உறவும் அப்படின்னு சொல்றாருனால் லக்ஷ்மணனுக்கு அப்படியே இருக்கணும், ஆழ்வாருக்கு அப்படியே இருக்கணும். இப்ப புரிஞ்சுபடுத்தார். அப்ப அந்த சப்தங்களை மட்டும் ஒன்னும் சம்ஸ்கிருத பிரமாணம் ராமாயணத்திலேருந்து எடுத்துட்டு போறோம், இல்ல திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடி வச்சதுல இருந்து எடுத்துட்டு போறோம். நம்மாழ்வார் பாடினதுக்கெல்லாம் அவர் சொன்னதே பிரமாணம், தமிழ் பிரமாணம். லக்ஷ்மணன் செய்ததுக்கெல்லாம் வால்மீகியினுடைய பிரமாணம், சம்ஸ்கிருத பிரமாணம். இந்த சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒப்பு நோக்கி பார்த்தால் ஒரே அர்த்தம் தான் கிடைக்கும். பிரமாண வாக்கியம் வேற, ஸ்லோகம் வேற, பாட்டு வேற. ஆனா அந்த ஸ்லோகத்துக்கும் பாட்டுக்கும் எது ஒரே அர்த்தம்? சரணாகதி பண்ணணும். எது ஒரே அர்த்தம்? கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும். எது ஒரே அர்த்தம்? விட்டு பிரியாம இருந்து கைங்கரியத்தை பண்ணணும். எது ஒரே அர்த்தம்? பெருமானை எல்லாவித உறவுன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வச்சுங்களேன். அப்ப கருத்து ஒன்னோட பொழுது அந்த கருத்தை சொல்றதுக்கு வால்மீகி ராமாயண ஸ்லோகம் ஒண்ணு, கருத்தை சொல்றதுக்கு திருவாய்மொழியினுடைய பாசுரம் உண்டு. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டால் ஓ லக்ஷ்மண நாட்டம் போல் இருக்குன்னா நம்மாழ்வார். நாம ஏதோ புளிய மரத்தடியிலே அப்படியே சின்ன ஆழ்வார் குட்டி ஆழ்வார உட்காண்டே இருக்காரு நினைச்சிட்டு இருக்கோம். லக்ஷ்மணனார்னா வில்லு அம்பெல்லாம் கையில எடுத்துட்டு 14 வருஷம் ராமனுக்கு பின்னாடி போய் ஆஹா ஓஹோன்னு கைங்கெல்லாம் பண்ணி எல்லாம் லக்ஷ்மணனை பத்தி வச்சுட்டு இருக்கோம். ஆழ்வார்னு உடனே சின்ன பல்லத்துல வருவார், கொரட்டுக்கு வருவார், ஒண்ணு வாகன கொரட்டுக்கு வருவார், இல்ல ராமாயண கொரட்டுக்கு வருவார், இவ்வளவுதான். இப்படி நினைச்சுட்டீங்கன்னா ஓ லக்ஷ்மணன் என்னென்ன பண்ணிருப்பாரோ கூட போய் எல்லாத்தையும் பண்ணியிருக்கார் ஆழ்வார். சரி, லக்ஷ்மணன் பண்ணதுனால் நாட்டை விட்டே நகராம ராஜ்யத்தையே ராமனுக்காக ஆண்டாரோ இல்லையா பரதன், எங்க ஆழ்வாரும் ஆண்டார். பரதனே தெய்வங்கிற பாகவத நிஷ்டையில சத்ருகன் இருந்தாரா, அப்படித்தான் எங்க ஆழ்வாரும் இருந்தார். ஹனுமான் ஓடி போய் சஞ்சீவி மலையை தூக்கின்னு வராரு, உங்க ஆழ்வார் தூக்கின்னு வந்தாரா? தூக்கின்னு வந்தார். அவர் தூக்கின்னு வந்த சஞ்சீவி மலையை தூக்கின்னு வரல, ஆனா வேற எது தேவையோ அந்த மலையை தூக்கின்னு வந்திருக்கார். இப்படி ஒத்தொத்தரும் பெருப்பெருத்த செயல்களை செய்ய அந்த செயல்களைத்தனையும் நம்மாழ்வாரும் செய்திருக்கிறார்னு சொல்றதுக்கு தான் இந்த சூர்ணிகை ஏற்படுத்தப்பட்டது. மொத்தம் 4 பிரகரணங்கள். அதுல இதிலே ஒவ்வொன்றும் சூர்ணிகைன்னு சொல்லலாம், இல்ல சூத்திரம்னு சொல்லலாம். வார்த்தை குறைவா இருக்கும், சுருக்கமா இருக்கும், சட்டுன்னு புரிஞ்சுடாது. ஆனா அர்த்தம் ஆழமா இருக்கும். அந்த ஆழமான அர்த்தத்தை தான் சுவாமி மணவாள மாமுனிகள் விசதவாக் சிகாமணிகளாய் வியாக்கியானத்துக்குன்னே இட்டு பிறந்தவராய் திவ்ய பிரபந்த ரகசியார்த்தங்களை எடுத்து சொல்றதுக்கு அவதரித்தவர் விசதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமுனிகள். அவர் ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்போ நீங்க அந்தந்த ஸ்லோகத்தையும் அந்தந்த பாட்டையும் பார்க்கணும். அப்ப என்னென்ன கருத்துங்கிறத பார்க்கணும் இல்லையோ. அழும் தொழும் ஸ்நேக பாஷ்பாஞ்சலியோட ஸ்நேகத்தால், ஸ்நேகத்தால்னா பிறந்த நாள் தொடங்கியே இருக்கிற ஸ்நேகத்தால். இதைத்தான் பால்யாது பிரபிருதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனஹான்னு எழுதி வைத்தார் வால்மீகி. சிறுபிராயம் முதலே லக்ஷ்மணனுக்கு சகஜ பக்தி. நமக்கு என்ன இருக்கிற பக்தி? சிரமப்பட்டு வந்த பக்தி. ஆனா லக்ஷ்மணனுக்கோ நம்மாழ்வாருக்கோ இருக்கிறது பிறக்கச்சேலேருந்தே பக்தி. எதே போல திருத்துழாய் அங்குரிக்கும் போதே பரிமளத்தோடே அங்குரிக்குமா போலே. திருத்துழாய் செடி பூமியிலேருந்து வரச்சேவே வாசனையோட வரும். சில செடியெல்லாம் 1 வருஷம் கழிச்சு தான் வாசனை. 12 வருஷத்துக்கு ஒரு தினம் ஒரு பூ பூக்குமாவே, அத்தனை வருஷத்துக்கு ஒரு தினம் வாசனை. ஆனா திருத்துழாய் பரிமளிக்கும், அங்குரிக்கும் போதே பரிமளம். அதை போல லக்ஷ்மணன் பிறக்கும் போதே ராமபக்தி, நம்மாழ்வார் பிறக்கும் போதே கிருஷ்ண பக்தி. அதத்தான் ஸ்நேகம். ஸ்நேகம்ங்கிறது பக்தி. எது முதலாக? பால்யாத் பிரபிருதி,
சிறு பிராயம் தொடங்கியே பக்தி. அதை போல நம்மாழ்வாருக்கு அறியா காலத்துள்ளே அடிமக்கன் அன்பு செய்வித்தறியா மாமாயத்தடியேன வைத்தாயார் என்கிற ஆழ்வார் பாசனத்தின்படி அறியா காலம், ஒண்ணுமே தெரியாத காலத்திலிருந்தே பெருமாள் பக்தியோடையே வச்சிருக்கார். அதே லக்ஷ்மணனுக்கு 4 தொட்டில் போட்டா 4 பேர் குழந்தைகள் பிறந்தாயிடுது. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன் 4 தொட்டில்ல குழந்தைகளை படிக்க விட்டாச்சு. கௌசல்ல தான் ஏற்பாடு பண்ணி எல்லாம் மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டி. அயோத்தியில தொட்டில்னா சும்மா இருக்குமா? நம்ம தொட்டில்லாம் தாத்தா தொட்டில், பாட்டி தொட்டில் வச்சிருப்பான். அவாவா வீட்டுல ரொம்ப ஆகி வந்தது அப்படின்னு வச்சிரு, இதெல்லாம் தான் நல்லதுன்னு வச்சிருப்பா. அந்த தொட்டில் இருக்கிற ஒரு பகுதி கூட தாத்தா தான் இருக்காது. ஏன்னா அதுல இருக்கிற மூங்கில் எல்லாம் போயிருக்கும், அதுல போட்டிருந்த கீழாணி எல்லாம் போயிருக்கும், அதுல இருந்த பட்டு மெத்தையும் போயிருக்கும், அதுல போட்டிருந்த கயறு கூட போயிருக்கும். ஆனா சொல்றது தாத்தா தொட்டில். எந்த தாத்தா தொட்டில்னா அந்த மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டி கொடுத்து பேணிவனுக்கு பிரமன் விது தந்தான். ஊருக்கே பிரம்மாதான் தாத்தா. அதனால பிதாமகர் பிதாமகர்னு சொல்ல முடியும். வேணா அந்த தாத்தா தொட்டில எல்லாரும் சொல்லிட்டு நோக்கோ. ஆக மொத்தத்துல தொட்டில் ரொம்ப வசதியான தொட்டில். அயோத்தியில 4 தொட்டில் போட்டா குழந்தைகள் ஒரே அழுகை. யாருக்கு ஏன் அழறா தெரியல. ராஜகுமாரர்கள்லாம் அழுவாடா. வசிஷ்டர் கிட்டக்க வந்து பார்த்தவர், கௌசல்யே தப்பு பண்ணிருக்க, 2 தொட்டில் எடுத்துடும். 2 தொட்டில் போரும், 2 தொட்டில். அப்பயா அது ஒரு தொட்டில் வரிசையா போட்டிருந்தது. பார்த்தவர் தொட்டில் வரிசையை முதல்ல மாத்த சொன்னார். நீ ராம, பரத, லக்ஷ்மண, சத்ருகனு பிறந்த வரிசையில போட்டிருந்த கௌசல்யே, அது இல்லை அவர்களுக்கு விருப்பம். கொஞ்சம் மாத்து, ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகன் கொஞ்சம் வரிசையை மாத்தேன். வரிசையை மாத்தினா பாதி அழுக அடங்கிது, பாக்கி பாதி இன்னும் அழுதுன்னு தான் இருந்துதான். ஏன் இன்னும் குழந்தை அழறதுனால் 2 தொட்டில எடுத்துடு. ராமனையும் லக்ஷ்மணனையும் ஒரு தொட்டில போடு, பரதனையும் சத்ருகனையும் ஒரே தொட்டில போடுனால் அவ்வளவுதான், சத்தமே இல்லை, எல்லா அழுகையும் நின்று போச்சு. அப்ப தொட்டில் பிராயம் தொடங்கியே ராமபக்தி, தள்ளி வளர்ந்த விற்பாடு ராமபக்தி இல்லை. பிறந்த சமயம் தொடங்கியே பால்யாது பிரபுதி சுஸ்னிகா. அதனாலதான் லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்தனா. லக்ஷ்மினா பக்தி லக்ஷ்மி, கைங்கிற லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி பிறந்த நாள்ல இருந்தே வளர்ந்து கொண்டு வருகிறது இல்லையோ. அதனாலதான் லக்ஷ்மணன் ஒரு பேர். லக்ஷ்மி அடையாளம் இடப்பட்டிருக்கிறாள். கைங்கிற லக்ஷ்மியாலேயே அடையாளம் இடப்பட்டவர் லக்ஷ்மணன். நம்மாழ்வார் பிறந்த நாள் அன்னைக்கு அப்பங்கோவிலேருந்து தவழ்ந்து வந்து திருப்புளிய மரத்தின் விட உட்கார்ந்தவர் தான். அதுலேருந்து தியானம் முழுக்க பெருமானை பற்றி. எனக்கு எதுவுமே தெரியாத காலம், அறியா காலத்துள்ளே அடிமக்க நன்பு செய்வித்து அறியா மாமாய தடியேன வைத்தாயால். இப்படியா நீ செய்திருக்கிறாய் ஆச்சரியப்படுகிறாரோ இல்லையோ. இதுதான் அழும் தொழும். அப்ப சிறு பிராயம் முதலே இருக்கிற பக்தியாலே சகஜ சாதன பக்தி இல்லை, சாத்திய பக்தி இல்லை, சகஜ பக்தி. ஆழ்வார் அவதரிக்கும் போதே பக்தியோடு அவதரித்தார். சடங்கிற வாயுவை கோபித்துக் கொண்டே பிறந்தார். அழுதார் தொழுதார். அழும் தொழும் ஆவி அனல வெவ்வுயிருக்கும்னு பாசுரம். அழுகிறார். பாஷ்ப பர்யாகுல முகா. இதை பத்தி வால்மீகி ராமாயணத்துல சொல்றார். எப்ப பக்கத்துல தொட்டிலேயே படுத்துட்டு இருப்பான், என்னமோ அந்த குழந்தை திரும்பி திரும்பி ராமனை பார்க்குமா. லக்ஷ்மணங்கிற குழந்தை உங்களுக்கு உருவப்படுத்துறதே கஷ்டம். கண்ணங்கிற குழந்தைன்னு எல்லாருக்கும் புரியும். ஆனா அந்த ராமங்கிற குழந்தை, லக்ஷ்மணங்கிற குழந்தைன்னு உபன்யாசகருக்கே புரியாது. திரும்ப திரும்ப நாங்களும் சொல்லி சொல்லி பார்ப்போம். அப்படி கூட ராமன் வந்திருப்பாரா. லக்ஷ்மணங்கிற குழந்தை புரண்டி ஞான கண்ணை புரட்டி ராமனெல்லாம் பார்த்துருக்கணும்னாரு. ஆனால் அவர் பெரிய சிங்காசனத்தில் இப்படி உட்காந்துருப்பார். பின்னாடி எங்கள் லக்ஷ்மணன் வில்ல பிடிச்சிருப்பார். இப்படித்தான் எங்களால் கற்பனையே பண்ண முடியறது. தொட்டில் தான் ஏதோ சொல்லி இருப்போம். அப்படிதான் நடந்ததா தெரியல. ஒரு குலசேகர ஆழ்வார் மட்டும் 10 பாட்டு பாடினார். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிறங்கை கோன்மொழிகள் சிந்து வைத்தாய். திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற கண்ணனே, திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாள் கண்ணன். ஆனா அந்த கண்ணனை ராமன் கௌசல்யக்கு தாலாட்டு பாடுறதா நினைச்சு 10 பாட்டு பாடிட்டாருனார். அது பெரிய உருவகம். அது போல நினைவு அவர்களுக்கு வந்திருக்கு, நமக்கு கஷ்டம். லக்ஷ்மணன் சற்று புரண்டு ராமனை பார்க்கிறார். கண்டேந்து ஜலஞ்சலமா வருமா. அந்த சின்ன குழந்தை கையை கூப்புமா. அதைத்தான் பால்யாது பிரபதி சுஸ்னிகா பிரக்வாஞ்சலி கூட்டா, கையை கூப்பி கொண்டே இருக்கிறார். அப்ப லக்ஷ்மணன் ராமங்கிற குழந்தைய பார்த்து அழறார், கை கூப்பிடாரோ இல்லையோ. அதை போல நம்மாழ்வார் ஆழும் தொழும் ஸ்நேக பாஷ்பாஞ்சலியோடு. இவருக்கு ஸ்நேகம் கண்டேந்து கரகரான்னு ஜலஞ்சலமா கொட்டுறது. கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்று கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உண்ண விட்டென்னும் இருளிலம் கைகொளாதிருக்கும் செங்கையல்வாய் நீர் திருவரங்கத்தாய் தங்குலும் பகலும் கண்டுயிலறியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். அப்ப ரெண்டுமே அந்த பாட்டு இருப்பாருங்க. சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், கையை கூப்பிடா தெரியுது. கண்ணநீர் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரித்தேன் உண்ண விட்டென்னும் இனிலம் கைகொளாது இருக்கும் செங்கையன்னால் ஈத்திரிடமர்ந்தாய் தங்குலும் பகலும் கண்டு இரவியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும்.
அப்ப நீர் விடுறதையும் சொன்னார், கை கூப்பிடுறதையும் சொல்லியிருக்கார். அழும் தொழும் ஆவி அனல வெவ்வுயிர்க்கும் அந்த பாட்டை எடுத்திருந்தாலும் சரி. இப்போ அப்ப நம்மாழ்வாரும் அழுகிறார் தொழுகிறார், லக்ஷ்மணனும் அழுதான் தொழுதான். முதல் விஷயம் அப்படித்தான் பக்தி வாழ உந்திருக்குங்கிறதுக்காக சொல்றார். பக்தி உந்தத்தானே சரணாகதியே பண்ண வருவோம். அப்ப பக்தி உந்தித்துன்னு முதல்ல சொன்னோம். அடுத்தது அழும் தொழும் ஸ்நேக வாட்பாஞ்சலியோட ருச்சிர சாணுக்களிலே சித்திரகூடத்துக்கு போயிட்டான். அதான் ருச்சிரம், அது ருச்சிர சாணு மலையும் மலை தாழ்வரையும். அங்கு லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறார். பவாம்ஸ்து சக வைதேகியா கிரி சானுஷு ரம்சியதே தான் ஸ்லோகம். கிரி சானுஷு மலை மலை தாழ்வரை, அது அப்படியே தமிழ் படிச்சுட்டார் ருச்சிர சாணு. அப்ப பவாம்ஸ்து சக வைதேகியா கிரி சானுஷு ரம்சியதே, நீ சீதையோட கூட மலையோ மலைத்தாழ்வரையிலோ எங்கிருந்தாலும் ராமா அகம் சர்வம் கரிஷ்யான், நான் உனக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ண வேணும். இதுதான் ருச்சிரசானுக்களிலே. கூவிக்கொள்ளும் பிரியா வடிமைக்கு என்ன கூவி கைங்கரியம் கொடுக்கணும்னு ஆழ்வார் சொன்னார். லக்ஷ்மணன் சொன்னது கிரியதாமிதி மாம்பத, நீங்க முன்னாடி வந்து நின்று லக்ஷ்மணா இந்த காரியத்தை பண்ணு, இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு என்ன ஏவ வேண்டும். அவர் சொல்லுவாராம், இந்த இடத்துல தெப்ப கட்ட கட்டு, நாம யமுனையை தாண்டணும் கங்கையை தாண்டணும்னா கிடுகிடுன்னு போய் மூங்கி எல்லாத்தையும் முடிச்சுன்னு வந்து கயத்தெல்லாம் போட்டு கட்டி ஒரு தெப்பத்தை தயார் பண்ணி சீத்தை எழுதுறோட பண்ணி ராமனை எழுதுறோட பண்ணி லக்ஷ்மணன் இங்கே அக்கறை கூண்டு போறாருனால் அப்ப சொல்லணும். அதனாலதான் முகப்பே கூவி பணிகொள்ளாய், நேர கூப்பிட்டு கைங்கரியம் பண்ணுதுன்னு ஆணையிடு. நம்ம பெருமானிடத்துல கைங்கரியத்தை அப்படி பண்றதுக்கு தான் ஆசைப்பட வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். எப்ப உடனாய் மன்னின்னு இருக்கிறதோ விட்டே பிரியாமல் கைங்கரியம் பண்ணணும். ருச்சிர சாணுக்களிலே கூவிக்கொள்ளும் பிரியாவடிமைக்கு, பிரியாவடிமை என்னை கொண்டாய் குழந்தை திருமாலே தரிய நீதிவன் சரணம் தந்த சன்மங்களையாயேன்னு திருக்குடந்த 6வது பாசுரத்தில் ஆழ்வார் சாதிக்கிறார். பிரிஞ்சு போய் அடிமை பண்ணக்கூடாது. 5 நாள் உற்சவம், 4 நாள் உற்சவம், கார்த்தால வந்தோம் சாயங்காலம் கிளம்பி போயிட்டோம், இப்படி எல்லாம் பண்ணாதே. எப்போதும் கூட இருந்து சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சகலவிதமான கைங்கரியங்களையும் பண்ண பெறுவேனாக வேணும். எல்லா கைங்கரியமும் வேணும்னு முதல்ல ஆசைப்படணும் இல்லையோ. அப்படி கூவிக்கொள்ளும் பிரியா வடிமைக்கு அதற்கு செய்ய வேண்டியது என்ன? சரணே சரணென்று பக்கத்துல சீதையை பற்றி கொண்டு மகாலட்சுமி புருஷகாரமாக கைங்கரியம் பண்ண வேண்டும்னு பிரார்த்திக்கணும். மகாலட்சுமி புருஷகாரமா சரணாகதி பண்ண வேண்டும். அத்தை லக்ஷ்மணன் செஞ்சது. சப்ராது சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாபிரதம் சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வசனம் அப்ரவீத். சீதையை முன்னிட்டு கொண்டு ராமன் திருவடியை பற்றி, ராமா என்னை விட்டுட்டு போயிடாதே, என்னை கூட கூட்டி கொண்டு போய் அனைத்து கைங்கரியங்களையும் கொடு. இது லக்ஷ்மணன் கேட்டது. அதை சரணே சரண் என்று நம்மாழ்வார் சரணாதி பண்ணிவிட்டார். இவர் சரணாதி பண்ணும் போதும் அலர்மேல் மங்க உரமார்வான்னு சீதையை முன்னிட்டு கொண்டு தானே பண்ணிட்டார். அப்ப லக்ஷ்மணனும் சீதையை புருஷகாரமாக கொண்டு, நம்மாழ்வார் அலர்மேல் மங்க நாச்சியாரை புருஷகாரமாக கொண்டு, அப்ப 2 பேரும் சரணாகதி பண்ணார்கள்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் கைங்கரியத்தை கேட்கணும் இல்லையோ. எதை போல் கைங்கரியம்? வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மச்சில்லை. அவரும் கேட்கிறார், நீ முன்னாடி போனோம், நடுவில் இருக்கணும், நான் வில்ல பிடிச்சுன்னு வரணும். ஆனா இப்ப எந்த விதேசத்துல பார்த்தாலும் லக்ஷ்மணன் வில்ல லக்ஷ்மணன் பிடிச்சிருக்கார், ராமன் வில்ல ராமன் பிடிச்சிருப்பார். கும்பகோணத்துல மட்டும் ராமன் வில்லையும் சேர்த்து லக்ஷ்மணன் பிடிச்சிருக்கார். மற்ற எல்லா இடத்துலையும் அவாவா வில்லு அவாவா இது. ஆனா இப்ப கும்பகோணத்துல ராமசுவாமி கோவிலுக்கு போனேன்னா பெரிய பட்டாபிஷேக திருக்கோலத்துல எல்லாரும் எழுந்துருக்கா. இவ்வளவு பெரிய திருநெல். அதுல பின்னாடி இருக்கிற லக்ஷ்மணன் 2 வில்லு பிடிச்சிருப்பார். கேட்டு பாருங்க, பட்டாபிஷேகத்தும் போது ராமன் தன் கை வில்ல பிடிச்சுக்கிறது கொடுத்தாரு. அப்பவான ஒரு வேலைக்காரரை வச்சுக்க மாட்டாங்க, எப்பவுமே அவரே பிடிச்சிருந்தாரு. நான் இப்ப ராமர் சன்னதி போங்க, அர்ச்சக சுவாமி எல்லாம் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இன்னும் வில்லு சாத்தல. ஒரு நிமிஷம் அவர் மறந்து போய் வாங்க அர்ச்சனை பண்ணி கொண்டு நம்ம படியை தாண்டாம அங்கேயே நிற்போம். சரி சுவாமி இன்னும் வரலாமே, அர்ச்சனை பண்ணலாமேன்னா இல்லை நீர் அலங்காரத்தை முடியும்னுவோம். முடிச்சு படுத்தே முடியலையே, வில்லே சாத்தலையேன்னுவோம். வில்லு சாத்தலேன்னா அர்ச்சகர் ஒத்துக்கிறதே நம்ம ஒத்துக்க மாட்டோம். ராமன் கையில வில்ல வச்சிருந்தா தான் அவர் ராமன். வரஞானம் இல்லைன்னா கண்ணனா வராகனா பலராமனா இருந்தா என்ன சுவாமி பண்றது? இப்ப வரமாட்டீங்களான்னா இல்லை வில்லோட இருக்கிற ராமனா இருந்தா கூப்பிடுங்க வரும். அப்படி இல்லைன்னா அவர் ராமனானே சந்தேகம் வந்துருமுண்டு. பொன்னார் சார்ந்தமுடைய வழிகளை இன்னாரென் அறியேன்னு பாசம். கையில சார்ந்தத்தை ராமன் பிடிச்சிருக்கார். அப்பதான் அவருடைய அடையாளமே எனக்கு தெரியும். அப்படி ராமன் வில்ல அடையாளமா கொண்டிருக்கார். அவரை நம்பணும்னாலே நல்ல வேலை கும்பகோணத்தில் மட்டும் கொஞ்சம் பின்னாடி கொடுத்து வச்சிருக்கார். அதனால லக்ஷ்மணன் கையில பிடிச்சிருக்காரா. இவர் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆளும் ஆளார் ஆழியம் சங்கம் சுமப்பார்தாம் வாழும் வில்லும் கொண்டு பிஞ்செல்வார் மற்றில்லை.
உன் பின்னாடி வர்றதுக்கு யாருமே ஆளே இல்லையே, ஆளும் ஆளார், ஆகவே என்னையாவது உன் பின்னே கூப்பிட்டுக் கொள். அப்ப லக்ஷ்மணனும் வில்லை தூக்கி கொண்டு பின்னே சென்றார். நம்மாழ்வாரும் வில்லை தூக்கிட்டு பிரியாவடிமை செய்யணும்னு ஆசைப்பட்டார். வாழும் வில்லும் கொண்டு பிரிவா அடிமை செய்யறதுக்கு சரணேசரணன் கைகிறத பிரார்த்தித்து சரணாகதியும் பண்ணி கடைசியா பந்துவும் பிதாவும் அவரே என்று எல்லாவித உறவும் பகவான் தான் சொன்னார். பந்துவும் பிதாவும் பராதா பர்த்தாச்ச பந்துச்ச பிதாச்ச மம ராகவா லக்ஷ்மணன் சொன்னது. இந்த விஷயத்தை சுமந்திரன் கேட்டுட்டார். நேர தசரதன் இடத்துல போனார். நான் போயிட்டு வந்தேன், ராமனை ஓடத்துல ஏற்றி விட்டு வந்தேன், ஒரு விஷயம் உன் புள்ள லக்ஷ்மணன் சொன்னான் பாரு தசரதன். என்னன்னு கேட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டான். இவ பேசின மொத்தத்தையும் விட்டுட்டு உன் புள்ள ஒன்னு அப்பாவே இல்லேன்னு சொல்ல சொன்னான். இதை சொன்னா பொறுமொழி அவன் ஏற்கனவே பாதி பிராணம் படுத்து, பாக்கி இருக்கிற பிராணனுக்கு ஒரு கதையே இல்லைன்னாரு. பாக்கி பிராணனும் பெற்று எழுந்து உட்கார்ந்துட்டான் தசரதன். என்ன சொன்னார்? என் அப்பா இல்லைன்னு சொன்னாரானா? ஆமா, அவ்வளவுதான் சொன்னாரா? அப்புறம் ஏதாவது சொன்னாரா? பித்ருத்தம் நோபலக்கையே தந்தையா மறுத்தேன்னு சொல் இருக்கட்டும், வேற ஏதாவது சொன்னானால் அப்பதான் இந்த பாக்கி பாதியே சொல்றார் சுமந்திரன். பிராதா பர்த்தாச்ச பந்துச்ச பிதாச்ச மம ராகவா. ரொம்ப திருப்தியா இருக்கு சுமந்திரா. நல்ல வேளை எல்லாத்தையும் விட்டேன், ராமன தந்தைன்னு ஏற்றுட்டாங்க. என்னை விட்டதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ராமன தந்தைன்னு ஏற்றுக்கொண்டதுதான் இன்னும் திருப்தி. அப்ப அவருக்கே லக்ஷ்மணனுக்கே ஆசை அதுவே, தசரதனுக்கு ஆசை அதுவே. நம்மாழ்வாரும் பந்துவும் பிதாவும் சேலை கண்டியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே நிற்க வேண்டும். இதே விஷயத்தை ராமானுஜர் என்ன சொல்றார்? உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதலும் செந்தமிழ் ஆரணமே என் நீ நிலத்தோர் அரிதலன் என்னவி ராமானுஜன். நம்மாழ்வாரானா பெருமானே எல்லாம் தாய் தந்தைன்னு சொல்லிட்டார். ஆனா எம்பெருமானார் சொல்றது அந்த நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழியே உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் பகவானோ ஆச்சாரியனோ செல்வமோ மாதாவோ பிதாவோ எல்லாம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியே அப்படின்னு ராமானுஜர் வைத்துக் கொண்டு விட்டார். அதே போலத்தான் ஆளவந்தார் சாதித்தார். மா யோனித்யமச்சுத பதாம்புஜ மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் தேவனையவே நமதன்பயானா ஆத்யசன குலபதேர் உகுளாதிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகுளம் பிரணமாமி மூர்த்தனாம். தந்தையோ தாயோ ஆச்சாரியனோ செல்வமோ கிளையோ எல்லாம் நம்மாழ்வாரே, இது ஆளவந்தார் சாதித்தார். எல்லா ஆழ்வாருடைய பாசரங்களே, இதை ராமானுஜர் சாதித்தார். அப்ப இந்த சூத்திரத்திலேருந்து நாம எங்க கொண்டு போய் முடிச்சுக்கணும்னால், ராமனே பந்துவும் பிதான்னு சொன்ன லக்ஷ்மணனா, இல்ல ஸ்ரீமன் நாராயணன் பந்துவும் பிதான்னு சொன்ன நம்மாழ்வாரானால் அதெல்லாம் அவர்களோடு. அந்த நம்மாழ்வாரே பந்துவும் பிதான் ஏற்று அவர் திருவடிகளுக்கே முயல்கின்றேன் உந்தன் மொழிகளை கண்பையே என்று பற்றி, அப்போ உயர்வே பரன்படிய உள்ளதெல்லாம் தான் கட்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடர் வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. அப்ப மாறன் சொல் வேர்னு சொன்னா சரணே சரணன் நம்மாழ்வாரையே பற்றி. அப்ப சரணே சரண் ஆழ்வாரை பற்றி ஆழ்வாருக்கு விட்டு பிரியாம கைங்கிருமணன் ஆசைப்பட்டு ஆழ்வாரையே பந்துவும் பிதாவும் ஏற்றுக்கொண்டு பிறந்த நாள் தொடங்கிய ஆழ்வாரிடத்திலே அழுது தொழுகிற பக்தியோடு இருந்தோம்னால் அப்ப பரம சீவைஷ்ணவ லட்சணத்தோட இருக்கிறோம். இத்தான் ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அப்ப கைங்கிரத்தை விரும்பினது, கூடவே இருந்து பண்ணணும்னு செஞ்சது, அதை கூப்பிட்டு செய்ய வேணும்னு சொன்னது, அதற்காக சரணாகதி அனுஷ்டித்தது, பின்னாடி கையில வாழுவில்லை எடுத்துக்கொண்டு போனது, எல்லாவிடத்தையும் கைங்கிரமணன் ஆசைப்பட்டது, பிறந்த நாள் தொடங்கிய பக்தியில் உருகி அழுதது தொழுதது, இவை இத்தனையும் லக்ஷ்மணனுக்கும் சுவாமி நம்மாழ்வாருக்கும் பொருத்தமாக இருக்கின்றன. இதுல லக்ஷ்மணனுடைய குணங்களை போலத்தான் ஆழ்வாருடைய குணங்களும் உள்ளன. ஆகவே இந்த விஷயங்களில் லக்ஷ்மணனுக்கு சிறப்பு. என்ன பிரியாவடிமை பரதனுக்கு உண்டோ? பிரியாவடிமை சத்ருகனுக்கு உண்டோ? கிடையாது. பிறந்த நாள் தொடங்கிய கூட பார்த்து அழுதுந்தாரா பரதனோ சத்ருகனோ? கிடையாது. அப்ப இந்த சொல்லப்பட்ட குணங்கள் அத்தனையுமே தனிச்சிறப்புகள். அந்த சிறப்பு நம்மாழ்வாரிடத்தில் இருக்கு. இதை போல பரதனுக்கு சிறப்பு, இதை போல சத்ருகனுக்கு சிறப்பு, இதை போல மாருதிக்கு சிறப்பு, விபீஷணனுக்கு, பிரகலாதனுக்கு, எல்லாருக்கும் சொல்லி சொல்லி அத்தனை ஆழ்வாரிடத்தில் இருக்கு. ஆனா ஆழ்வாருக்கு உண்டான அனைத்து சிறப்புகளும் அவரிடத்தில் மாத்திரம்தான் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். பகுடாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனி யஸ்ருதேருத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா என்று சொல்லி ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மாறன் அடிபணிந்து இந்தவரான சுவாமி ராமானுஜருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியன் புஞ்சற்பொழியும் கேட்டுக் கொண்டிருந்தார். சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி
உங்கள் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் ஆழ்வார் பக்தி மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதி ரங்கஜாமாது நீந்திராய மகாத்மன் ஸ்ரீரங்க வாசினே பூயாது. நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே.